ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. ஐயா நான் வீதியில் நிறைய கொண்டு வந்துக்கிறியா நிறைய எப்படி சொல்றேன் அது கரண்ட் இல்லை. என் தாதந்தை பாதம் படிந்து இந்த 31வது கூட்டத்துக்கு எனக்கு ஐயா எனக்கு கொடுத்த தலைப்பு, அதாவது திசை மாறிய திருமணம் திருப்தியான மறுமணம் அப்படின்னு தலைப்பு. எனக்கு ஜோதிடம் சொல்லி கொடுத்த ஏழுமலை ஐயா அவர்களுக்கும் விஜயன் ஐயா அவர்களுக்கும் எனக்கு வாச சொல்லி கொடுத்த குருமார்களுக்கும் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் இந்த யூடியூப் வழியாக பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் என் பணிவான வணக்கம். இந்த ஜாதகம் வந்து என் ஊர்ல வந்து நான் ஜாதகம் பார்க்க என்கிட்ட வந்தாங்க. நான் என் கூட படிச்சு வந்த இந்த பையன் அப்பா நான் சொன்னா மௌனுக்கு இப்ப கல்யாணம் பண்ண வேணாம், அப்படி பண்ணாங்க கோர்ட்டு ஒன்றாங்கலாம் நடக்கும் அப்படின்னு சொன்னேன். இல்ல அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், அவன் கல்யாணம் பண்ணுன்னு சொல்றான் மாவன் அப்படின்னாங்க. சரி, அதாவது நல்ல புள்ள வந்து கேட்கும், கேட்காத புள்ள கேட்காது. சரி, நாமே அதை சொல்லிக்கிட்டேன். இப்போ எப்பவுமே ஒரு வீடாக போனாலும் ஜோசி பார்க்க வந்தாலும் நம்ம அதை மறுப்பு தெரியக்கூடாது. ஒரு மாடு முட்டுறானா போய் பிடிச்சோம்னா நம்மளே அது குத்தி விடும். அது ஓட விட்டு பிடிச்சாதான் காலை வந்து போனப்ப நம்ம அடிக்கலாம் பிடிக்கலாம். அது மாதிரி அவங்களையில நான் விட்டுட்டாங்க. ஏன்னு கேள நாம சொல்லி கெடுத்துட்டா இவன் தான் கெடுத்துட்டான்னு சொல்லுவாங்க. இப்ப அவங்களே கெடுத்துட்டாங்கன்னா கெட்டுதாங்களா யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. ஆமா, அப்ப இந்த ஜாதகம் என்னன்னா 22/9/1990 3:55. இந்த ஜாதகம் வந்து ஏன் எழுதுற புளியம்பட்டில போய் எழுதுறாங்க. இங்க கல்நாட்டு புதூர் நான் போனோம் பாத்தியா, அதுக்கு அந்தான போய் ஜாதகமே தப்பு. இந்த ஜாதகம் வந்து கடகலக்கணம் போட்டிருந்தாங்க. நான் தான் சிம்மலக்கணம் மாத்தி இந்த ஜாதகத்தை நான் தான் மாத்தி எழுதிட்டு அப்புறமா தான் இவனுக்கு அன்னையே சொன்னேன், கல்யாணம் வந்து இவனுக்கு 2ஆம் தாரம், அதாவது கணவனால் வந்து டைவர்ஸ் ஆன பொண்ணை கட்டினானா வாழ்க்கை சிறக்கும். ஆனா கண்டிசனமான பொண்ணு கட்டினானா இந்த பொண்ணு அடுத்தவங்க கூட உணர்வு வச்சுக்கிட்டு உன்கிட்ட படுக்காதுன்னு நான் மின்கிட்ட சொல்லிட்டேன் யாரும் பார்த்ததும். ஏன்னா 7ஆம் தேதி 5ல் வந்துட்டாரா, 7 கூட 5ல் வந்து அவர் வாகன சாரை யார் சாருன்னா சுக்கர 8ல் கட்டார் அம்சத்துல. அப்ப கட்ட பஞ்சாயத்து பண்ணி பிரிஞ்சு ஜாதகமா தான் இருக்கணும், அப்படிதான் உனக்கு நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன். அவங்க அதை கேட்கல. சரி, கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி 6 மாசத்துல சம்பந்தி என் வீட்டுக்கு முன்னாடியே அடிச்சுட்டு வருவேன். நான் வெளியில் தான் பாட்டுக்கிறேன், நான் போய் மறிக்க கூடாது இல்லையா. அடுத்தப்பா நான் என்ன சொல்லிட்டேன், சரி அடுத்த பாட்டு உள்ள போட்டேன். அதுக்கு மேலே என்ன பண்ணாங்க, சரின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு நோட்டரி வக்கீல வச்சு அந்த கேஸை முடிச்சு விட்டு அப்புறம் டைவர்ஸ் ஆகிட்டு பாடு அவர் என் ஜாதகம் பார்க்க வந்தாங்க. நான் சொன்னேன், இந்த பையனுக்கு வந்து கிழக்கு திசையில பொண்ணு இருக்குது ஆச்சா, அதாவது மாமனார் கைவிட்ட பொண்ணா இருக்கணும் அந்த பொண்ணு. ஏன்னா புதன் வாகன சாரை யார் சாரை வாங்கிக்கிறாரு, புதனை அந்த சுக்கர சாரை தான் வாங்கிக்கிறாரு. அப்ப மாமனார் கைவிட்ட பொண்ணுதான் இருக்கணும். அந்த பொண்ணை கட்டினீங்கன்னாக்கா இவனுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா இவனுக்கு ஆடம்பரமான கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன்னா 3ஆம் இடம் கெட்டு போச்சு. 3 கூட யாரு சுக்கரன், அவர் 8ல் கெட்டுட்டாரு. பத்திரிகை அடிச்சுதான் கல்யாணம் பண்ணினாக்கா வாழ்க்கை இனிக்காது. அதனால பத்திரிக்கை இல்லாத நீ பொண்ணு வரையா மாப்பிள்ளை வரையா கோயில போய் 4 பேருக்கு முன்னால வந்து தாலி கட்டி வந்திருக்கேன், இதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னா அது மாதிரிதான் 2ஆம் காலத்துல பண்ணாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, என் மகனு கல்யாணம் பண்ண நீ சொன்ன மாதிரி, அதனால இவனுக்கு குழந்தை பாக்கிதான் இருக்க மாட்டேங்குது, 1 மாதம் 2 மாதம் டிலேட் ஆகுது அப்படின்னாங்க. 5ஆம் இடம் தான் குழந்தை. 5 கூட யாரு குரு போய் உச்சாயிட்டார் 12ல். அவர் வாங்கி சாரம் சனி சாரம் வாங்கிட்டாரு. சனி வாங்கினது சுக்கர சாரம், சுக்கர 8ல் புட்டிச்சு. அப்ப சைடு குத்து. அப்ப நான் என்ன சொன்னேன், வீடு மாறினா இவனுக்கு குழந்தை இருக்கும். ஏன்னா 4ஆம் இடம் தான் வீடு. அப்ப 4 கூட யாரு செவ்வாய் உட்காந்துட்டாருனாக்கா, செவ்வாய் உட்காந்தது சந்திரசாரம். அவர் யாரு 12 கூடியவர். 12 கூட 3ல போய் உட்காந்துட்டாரு. 3ஆவது 12 பகைக்கு அசங்கம் பற்றா அந்த பாவம் அவுட்டு. சந்திரன் உட்காந்து விட்டு சுக்கரன் அவர் 8ல் மறைவு. அப்ப குழந்தை இருக்குமா, அப்ப ஊட மாத்து அப்படின்னு சொல்லி அப்புறம் எங்க ஊருக்கு பக்கத்தூர்ல போய் ஊட்ட மாத்தி அங்க போய் இருந்து அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறந்து இப்போ ஒரு 5 மாசம் ஆயிடுச்சு. நான் தான் அதுக்கு பேரு வச்சேன். சஷ்டிக் ராஜான்னு பேர் வச்சு கொடுத்தா அந்த குழந்தை அடுத்த மாதம் கூப்பிட்டு வராங்க. அப்ப
அந்த இடமாற்றம் பண்ணதுனால அவனுக்கு குழந்தை உண்டு இதாச்சு. அதனால நான் என்ன சொன்னேன், இவனுக்கு முதல் திருமணம் அவுட்டு எனக்கு. பொதுவாகவே லக்ன புள்ளி கேதுகால் வாங்கினா எப்போதும் மனைவியோட கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருக்கும். ஆச்சா, அப்ப கேது யார் சாரம் வாங்கிட்டாரு? கேது சனி சாரம் தான் வாங்கிட்டாரு. அவர் சனி சுக்கரசாரம் கெட்டு போச்சா, அப்ப லக்னம் கெட்டு போச்சு. அப்ப லக்னாதிபதி யாருன்னாக்கா லக்னாதிபதி சூரியன், அவர் 2ல. அவர் சூரிய வாங்கின சாரம் சுயசாரம் தான். அவர் அம்சத்துல போய் விட்டாரு, பாரதாதிபதி சனி வீட்டுல போய் உட்காந்துட்டார். அப்ப அப்போ மாவு வீட்டுல போய் அப்போ உட்காந்தா என்ன பண்ணுவான், அவன் எப்பவுமே வேறுபடுத்தி தான் பார்ப்பான். அப்ப 2ஆம் இடமும் கெட்டு போச்சு. ஆச்சா, 2ஆம் அதிபதி புதன் சுக்கரசாரம், சுக்கரம் 8க்கு போட்டாரு. அப்ப முதல் குடும்பம் முதல் மனைவி அவுட், முடிஞ்சு போச்சுங்களா. அப்ப 3ஆம் இடம் தான் வீர தீர தைரியம். அப்ப மூணு கூட இந்திரியம் சொல்லுவாங்க. சுக்கரன் தான் இந்திரியம், சூரியன் தான் அதாவது வெள்ளை அணுக்கள். அப்ப வெள்ளை அணுக்களும் கெட்டு போச்சு, சுக்கிரனும் கெட்டு போச்சு. அப்ப 3ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து அவர் வாங்கின சாரம் ராகு சாரம் வாங்கிட்டாரு. ராகு 6க்கு போட்டார். ஆச்சுங்களா. அப்ப ராகு லக்னத்துக்கு 6ல போய் உட்காந்தா, அப்ப 6ஆம் இடம் சண்டை நோய் இருக்கும் போது எப்படி போய் பொருளாடி கூட படுக்க முடியும், குழந்தை பார்க்க முடியும். அப்ப அது 6ஆம் இடம் சனி வீட்டுல போய் உட்காண்டார். நீதிபதி தான் சனி. அப்ப நீதிபதி வீட்டுல போய் ராகு உட்காந்து பார்த்து, ராகு சனி எங்க உட்காந்தாலும் என்கவுண்டர் நடக்கும். ராகு எங்க போய் உட்காந்தாலும் சனி வீட்டுல உட்காந்தா என்கவுண்டர் வெட்டு குத்து சண்டை தான் வரும். அப்ப வெட்டு குத்து சண்டை நடக்குமா, குடும்பம் நடக்குமா? சண்டை தான் நடக்கும். அதை கோர்ட்டுக்கு போயிட்டு, அதை நான் கோர்ட்டுக்கு போய் தான் நோட்டீஸ் வாங்கணும்னு முன்கூட்டியே சொல்லிட்டேன். அது நடந்துச்சா இல்லையா? நடந்து போச்சு. சரி, அதுக்கு அடுத்தது 5ஆம் இடம் குழந்தை. அப்ப 5 கூட குரு போய் எங்க போய் உட்காண்டாரு, அவர் வீட்டுக்கு 8ல உட்காண்டாரு, லக்னத்துக்கு 12ல உட்காண்டாரு. அப்ப 5ஆம் ஆதி குரு வாங்கின சாரம் சனி சாரம். அப்ப குரு சனி 6 கெட்டாகிறார். 6 கெட்டா குழந்தை பிறகுமா? அப்ப ஊர் மாற்றம் இடமாற்றம் பண்ணிடணும். அப்ப குரு போய் 12ஆம் இடம் கடல் ராசியில போய் உட்காந்து போச்சு. கடல் ராசினாக்கா வெளியூர் வெளிநாடு வெளிதேசம் போனாதான் குழந்தை பிறக்கணும். அவன் வெளியூர் போய் தான் குழந்தை பிறந்துச்சு. அதுக்கடுத்து 6ஆம் இடம் சனி 6 கூட 5ல வரக்கூடாது. 6ஆம் ஆதி 5ல வந்தாங்க பொதுவாக குழந்தை பிறந்தாக்கா ஆபரேஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் வரும். ஏன்னா ராகு 6ல உட்காந்துட்டாரு இல்லையா, அது மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து 7ஆம் இடம் மனைவி 7 கூட 5ல வந்தாக்கா அவர் வீட்டுக்கு 11ல பாதகாதி வீட்டு உட்காந்துட்டாரு. அப்ப 7ஆம் ஆதி 11ல உட்காந்துனால பாதத்தன்மையாகி மறுமணம் நடந்ததுனால வாழ்க்கை நல்லா இருக்குது. அப்ப 8 கூட 12ல உட்காரக்கூடாது. 8ஆம் இடம் தான் சிம்மலக்கணத்துக்கு 8ஆம் அதிபதி 12க்கு வரக்கூடாது. அப்ப சிம்மலக்காரனுக்கு 8ஆம் ஆதி 12ல வந்தாங்க படுக்கை சுகம் முதல் முடிவோட இருக்காது. ஆச்சுங்களா. அப்ப 9ஆம் இடம் தான் பாக்கியம். 9 இந்த சிம்மராசிக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய் போய் எங்க போய் விட்டார்னா 9ஆம் அதிபதி 10ல உட்காந்துட்டார். 9ஆம் இடம் தான் பாக்கியம். அவர் செவ்வாய் சந்திரகாலம் ஆகிடுச்சு. செவ்வாயின் சந்திரன் 6 கெட்டா போட்டார். அப்ப பாக்கியங்கள் முன்னோர்களுடைய பாக்கியம் அனுக்கிரகம் எதுவும் இல்லை. அப்பங்காரன் மாமங்காரமே எப்பயுமே சண்டை தான் இருப்பாங்க எப்பயுமே. ஏன்னா சூரியன் 2ல இருந்தாலும் அப்பா அம்மா வீட்டுல சண்டை வரும். ஏன்னா சூரியன் சுயகால் வாங்கி அம்சத்துல பாதத்தை கூட நீ கல்யாணம் பண்ணா பாடு பண்ணலாம் எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி அதை வேண்டாம் விருப்பம் அப்பா வருவான்னு தவிர நிம்மதியான மாதிரி அப்பா இருக்க மாட்டான். அப்ப 10ஆம் இடத்துல யாருன்னாக்கா சுக்கிரன் 10 கூடிய அம்சத்துல விட லக்னத்துல உட்காந்துட்டார். சூரியன் சூரிய வீட்டுல சுக்கிரன் உட்கார வேதாங்கன்னு ஆகிடும். அப்ப சுக்கிரன் சூரிய வீட்டுல உட்காந்து அந்த வீட்டுல உட்காந்துனால அவனுக்கு அதாவது புதனும் சந்திரன் சேர்த்து உட்காந்தாக்கா மாமன் இருக்கக்கூடாது. இவங்க அம்மா ஒண்டிதான் இருக்கணும்னு ஒரு விதி. அப்ப இவங்க அம்மா ஒண்டிதான் ஆச்சுங்களா. அப்ப 10ஆம் ஆதி புதன் லக்னத்தில் இருந்தால் ஓஞ்சாத மாதிரி இளைய மனைவி தான் இவனுக்கு. இப்ப 2வது கட்டின பொண்ணு இளம் வயசு பொண்ணுதான். அதுக்கு ஆம்பளை பிறந்தது. அதாவது இல்லாத குடும்பம் தான் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா 7ஆம் ஆதி சனி போய் சுக்கிரன் 8ல கட்டு போறதால 3ஆம் 12ல போய் சுக்கிரன் இருந்தால் இல்லாத மனைவி ஒண்ணுமில்லாத குடும்பம் அப்படின்னாதான் அமையும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அமைஞ்சு போச்சு. அப்ப ஓரட்டில் வளராத பிள்ளையும் ஈரட்டில் கல்லாத கல்வியும் 3 செய்யாத திருமணமும் 4 பெறாத புத்திரமும் 5 தேடாத சொத்தும் 6 பிரியாத பங்குகளும் 7 செய்யாத யாத்திரையும் 8 செய்யாத தவமும் எந்த பிரயோஜனமும் இல்லை. எனவே இப்பாடலின் மூலம் 24 வயதுக்குள் திருமணம் முடிக்கவில்லை என்றால் அது ஒரு திருமணமாக
தெரியாது. அப்ப பாவம், அதாவது பருவம் கடந்த திருமணங்கள் தம்பதிகளுக்கு சுக அனுபவங்கள் மனதிற்கு திருப்தி அளிப்பதில்லை. ஆரணக்கஞ்சி பழங்கஞ்சி என்பது பழமொழி. அப்ப வாழ்வு உப்பு சப்பாக மாறிவிடும். வாலிபம் கடந்த பிறகும் வரக்கூடிய பெண்ணிடம் வரதட்சணை வாங்க சபதம் செய்து காத்திருப்பது காலத்தில் ஆச்சரியமாக உள்ளது. அதுபோல அரிதார புருஷர்களை அவதார புருஷர்களாக கருதி அவர்களைப் போலவே மாப்பிள்ளை வேண்டும் என்று கனவுலகில் சஞ்சரித்து காலம் தள்ளும் முதிர் கன்னிகையும் நிறையவே இருக்கிறார்கள். ஏழை குடும்பத்தில் பிறக்கும் பெண் கூட டாக்டர் என்ஜினியர் என ஆகியிருப்பதால் அவளை திருமணம் செய்து கொள்ள டாக்டர் அல்லது என்ஜினியர் மாப்பிள்ளை தான் வேண்டும் என்று காத்து கிடக்க வேண்டிய சூழ்நிலை இன்று உருவாகி உள்ளது. இதில் வரதட்சணை பிரச்சனையும் உருவாகி ஆண் பெண் இருவருக்கும் கடும் சோதனை உண்டாகி வருகிறது. தெரிந்தும் மாப்பிள்ளை வீட்டார் முகம் சுடித்து வெளியேறி விடுகிறார்கள். அதனால் எனவே கல்யாணம் என்பது மிகுந்த வாழ்வில் ஒழுக்கம் என்ற நிலைமை மாறி அது ஒரு வருவாய் ஈட்டக்கூடிய வியாபாரமாக மாறி உள்ளது. ரஜினி படத்துல கூட பாஜக படத்துல போய் ரஜினி தனிக்கு ஒருத்தர காதலிப்பா, இவன் போய் ரஜினி அவங்க அம்மா அப்பா எல்லாம் போய் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போவாங்க. அவன் அப்பா சொல்லுவாங்க, என் பேங்க் பேலன்ஸ் தெரியுமா, என்னுடைய சொத்து பத்து தெரியுமா, உனக்கு என் மகனை வளைச்சு போட்டுக்கிட்டாக்கா என் குடும்பத்துல அபகரிப்பாங்களான்னு சொல்லி சண்டை போடுவான். அப்ப எல்லாம் விட்டு கொடுக்காத பேசி இவன் பொண்ணே மாப்பிள்ளையே வாழ வெளியே போவாங்க. அப்பதான் மனம் மாறி அந்த மாப்பிள்ளை அப்பா உங்களை மாதிரி விட்டு கொடுக்காத அண்ணனும் விட்டு கொடுக்காத அம்மாவும் எனக்கு மரிமோளா வருது, நான் மவளா ஏத்துக்கிறேன்னு சொல்லி சொல்றான். இதெல்லாம் எதுக்குனாக்கா அது மாதிரி மனித வாழ்வுல எல்லாரும் இருந்தாங்கன்னா என்ன உலகத்துல கல்யாணம் என்பது அதாவது யாருக்குமே கஷ்ட நஷ்டம் இல்லாத ஒருவருக்கு ஒருவர் மனஸ்தாபம் இல்லாத மாதிரி போகும். எந்த ஒரு ஜாதகத்திலும் 2ஆம் ஆதி 7ஆம் ஆதியும் பலம் இழந்தால் இதில் 6ஆம் ஆதி வலுத்து விட்டால் இல்லறம் இன்பம் இடிக்காது. இந்த ஜாதகத்துல அது மாதிரிதான் இருக்குது. பொதுவாக கலத்திர தாராதி சரராசியில் இருந்தால் 2 தாரம் உண்டு. 7ஆம் ஆதி திரராசியில் இருந்தால் ஒரே தாரம். 7ஆம் ஆதி உபயராசியில் இருந்தால் 1க்கு மேற்பட்ட தாரம். லக்னத்தில் 1க்கு மேற்பட்ட பாவகரங்கள் இருக்க தாரம் 2. 7ஆம் ஆதி 2ஆம் ஆதி வலு இழந்தால் 2 தாரம் உண்டு. 7 கூடிய சரராசியில் தாரம் வெளியூரில் அல்லது வெகு தொலைவில் அமையும். இதுல 7ஆம் ஆதி திரராசியில் உட்காண்டார். அவன் இவனுக்கு வெளியூர்ல தான் பொண்ணு கிழக்கு திசையிலான்னு சொன்னான். அது உபயராசி. வெளியூர்ல தான் அவனுக்கு கிழக்கு திசையில பொண்ணு. இவன் எங்க கட்டிக்கிறான், சித்தமலையில பொண்ணு கட்டிக்கிறான். அதுங்களா? அப்ப 7ஆம் ஆதி லக்னத்தில் இருந்தால் திருமணத்துக்கு பிறகு ஜாதகருக்கு ருணரோக சத்துரு பீடைகள் உருவாகும் என்று கூறி இதுவரையும் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்திருக்கும் உங்களுக்கும் எனக்கு மனமான நன்றி. வாழ்த்துக்கள். இடிமுரசு மாதிரி அடி போட்டுருச்சு. வாழ்த்துக்கள் ஐயா, சிறப்பு. அதாவது தடம் மாறிய திசை மாறிய திருமணம் திருப்தியான மரமா. அற்புதமான தலைப்பு. வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள்.